ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது வில்லங்க சான்றிதழ் போலவே இனி பட்டாவுடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்ளலாம் என தமிழக அரசு ஒரு சூப்பரான நடவடிக்கை எடுத்துள்ளது. இது சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் சொத்துக்கு பட்டா வாங்குவது என்பது குதிரை கொம்பா இருந்தது. ஆனா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை காரணமாக இப்போது அது எளிதாகிவிட்டது. அதாவது e-service.tn.gov.in என்ற இணையதள பக்கத்தில் நீங்க பொதுமக்கள் எளிதாக பட்டா பெற்றுக்கொள்ளலாம். அதே போல இப்போது பத்திரப்பதிவு செய்தவுடன் உட்பிரிவு இல்லாத சொத்துக்களுக்கு உடனடி பட்டா மாறுதலும் செய்யப்படுது. தற்போது சொத்து பற்றிய உரிமை விவரங்களை மக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில தமிழக அரசின் வருவாய்த்துறை புதிய ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. அதன்படி ஒரு சொத்தின் உரிமையாளர் யார், அவரது பெயர் என்ன, இதற்கு முன்பு இந்த சொத்து யார் பெயர் இருந்தது, அதோடு வங்கியில் இந்த சொத்து அடமானத்தில் இருக்கிறதா, இந்த சொத்தின் மீது என்னென்ன பரிமாற்றங்கள் நடந்து இருக்கிறது என்பதை பத்திரப்பதிவுத்துறை வழங்கும் வில்லங்க சான்றிதழ் மூலம் மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஒரு சொத்தின் தற்போதைய உரிமையாளரை வருவாய்த்துறை மூலம் பட்டா மூலமும் தெரிந்து கொள்ளலாம். ஆனா பட்டாவில பத்திரப்பதிவுத்துறை வழங்கும் வில்லங்க சான்றிதழ் போல அனைத்து விவரங்களையும் பரிமாற்றங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா தமிழக அரசு அதற்கு தீர்வு காணும் வகையில தற்போது பட்டா வரலாறு என்ற புதிய சேவையை பொதுமக்களுக்கு கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் அந்த நிலத்தின் முந்தைய பட்டா வைத்திருப்பவர்களின் பெயர் யார், பெயர் எப்போது மாற்றப்பட்டது, எந்த ஆணையின் போது பெயர் மாற்றம் நடைபெற்றது, பட்டா எந்த காலகட்டத்தில் யாரிடம் இருந்தது போன்ற விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த பட்டாவுக்கு வில்லங்க சான்றிதழ் பெறும் நடைமுறை அடுத்த வாரம் முதல் சோதனை அடிப்படையில் தொடங்குது. முதல் கட்டமா ஒரு தாலுகாவில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பட்டா வில்லங்க சான்றிதழ் பெற பொதுமக்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். சோதனை முறை வெற்றி பெற்றுவிட்டால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார். மேலும் தற்போதைய நிலையில இந்த பட்டா வரலாறு 2014 ஆண்டு முதல் தான் இப்போதைக்கு எடுக்க முடியும் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு புதிய அறிவிப்பானது பொதுமக்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்படி ஒரு நிலத்தை வாங்க போறோம்னாக்கா அதுக்கு என்னென்ன வில்லங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம வில்லங்க சான்றிதழ் அதை டவுன்லோட் பண்ணி அந்த மூலயமா யார் யார் பெயர் இந்த நிலம் மாற்றப்பட்டுள்ளது, இதுல ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்களா, ஸோ இதில் வேற ஏதாவது கடன்கள் இருக்குதா, இப்போதைக்கு இந்த நிலம் யார்கிட்ட இருக்குது, அவங்க பெயர் என்ன, சர்வே நம்பர்லாம் என்ன அப்படின்ற எல்லா முழு விவரத்தையும் இந்த வில்லங்க சான்றிதழ் அதாவது ஈஸி சொல்லுவாங்க. ஸோ இந்த வில்லங்க சான்றிதழ் மூலமா நம்ம ஈஸியாக தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இதுவே பட்டா நம்ம எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டா ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர் தான் வரும். அதில் விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பட்டா யார் பேரில் இருந்துச்சு, எப்போ மாற்றம் செஞ்சாங்க, ஸோ யாரெல்லாம் இந்த பட்டாவில் இருந்திருக்காங்க அப்படின்ற முழு விவரம் பட்டாவில் சரியாக தெரியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எப்படி வில்லங்க சான்றிதழில் இருக்கிற விவரங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் இந்த பட்டா மாறுதலுக்கான யார் யார் பேர்லேருந்து எப்போ மாறிச்சு, யார்கிட்ட இருந்தது, எந்த வருடம் மாறிச்சு அப்படின்ற முழு விவரத்தையும் நீங்கள் ஈஸியாக இந்த பட்டா வரலாறு என்ற ஒரு புதிய ஆப்ஷன் மூலமா நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்காக சோதனை முறையில தமிழக முதலமைச்சர் ஒரு வாரத்தில் இதை வெளியிடுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பட்டா வரலாறு புதிய வசதி அறிமுகப்படுத்தினாங்கன்னா நடைமுறைக்கு பொதுமக்களுக்கு நிலம் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு பட்டா மாறுதல் பண்றவங்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.